பிரைஸ் லார்ட். நான் உங்க ஊழியன் ரோஷன் ஷான். 2026 நடக்கக்கூடியது என்ன? இந்த உலகம் அழிவும் இந்த உலகத்தின் முடிவும் தேவன் நினைக்கும் காரியம். இதோ இந்த காணொளியில நீங்க பார்க்க போகிற சில காரியங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய மரணம், இந்தியாவிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய மரணம், இதோ இப்படி என்று பல காரியங்களை தேவன் இந்த தீர்க்க தரிசனத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை காணொளியை முழுவதுமாய் பாருங்க, பார்த்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கட்டாயம் இல்ல, விசுவாசம் இருந்தால் தொடர்ந்து இந்த காணொளியில என்னோட கலந்து கொள்ளுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தீர்க்க தரிசனம் எலியா முதல் யோவான் வரைக்கும், பழைய ஏற்பாட்டு முதல் புதிய ஏற்பாட்டின் முடிவு வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை குறித்தும் எப்படி வாழ்வது, எப்படி வாழ்வார்கள், எப்படி இந்த உலகம் ஜனிப்பிக்கப்பட்டது, எப்படி இந்த உலகம் அழியும் என்று அனைத்தையும் தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் இந்த உலகத்திற்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறார். இதோ நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை 2026 ஆண்டு நடக்கக்கூடியது என்ன? தமிழ்நாட்டில், இந்தியாவில், நாம் வசிக்கும் பகுதிகளில, உலகம் முழுவதும் நடக்கும் காரியங்களை தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் எனக்கு வெளிப்படுத்தினார். எங்களுடைய இந்த தீர்க்க தரிசனம் மற்றும் சுகமளிக்கும் ஊழியத்தின் மூலமாய் தேவன் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் இதுவரை நடந்திருக்கு, இனியும் நடக்கும். இந்த காணொளியை நீங்கள் முழுவதுமாய் பாருங்க. தேவனிடத்துல விசுவாசமும் தீர்க்க தரிசனத்தை குறித்ததான ஒரு வைராக்கியமும் உடையவர்கள் தொடர்ந்து இந்த காணொளியை எங்களோடு பங்கு கொள்ளுங்க. ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் எழுதுகிறது. ஆம், தாம் நடத்துகிற காரியத்தை ஒவ்வொரு வருடமும் தேவன் தீர்க்க தரிசிகள் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார். சில இடங்களில சிலர் தீர்க்க தரிசனங்களை உரைப்பதுண்டு. அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படும். அவர்கள் சொல்லியும் நடக்கவில்லையே என்று சொல்லி. ஆனால் தேவன் தீர்க்க தரிசனத்தை சொன்னால் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான் என்று எழுதியிருக்கு. ஆமென். அருமை சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லையோ, எந்த இடத்துல தீர்க்க தரிசி இல்லையோ, அந்த இடத்தின் ஜனங்களும் மக்களும் சீர்கெட்டு சீரழிந்து போவார்கள். அதனால இதோ இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய 12 தீர்க்க தரிசனம் வரக்கூடிய 2026 ஆண்டு முதல் முடிவுக்குள்ள நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். கொஞ்சம் கவனமா இதை கேளுங்க, முழுவதுமாய் கேட்டு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இதோ தேவன் இதை சொன்னார், தேவ ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் உங்களை எச்சரிக்கும், தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்கும் கொடுக்க முடியாத, கொடுத்திராத ஒரு ஆசீர்வாதம் வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்வது. அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதமான இந்த காணொளி முழுவதிலும் பங்கு பெறுங்க. இந்த காணொலியை குறைந்தது ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான எச்சரிக்கையை உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் ஜெப குழுவுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த 12 தீர்க்க தரிசனத்தை நான் ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் ஆமேன் என்றும் அந்த காரியத்தை குறித்து ஆலோசித்து ஜெபிக்கும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டு நடக்கவிருக்கும் காரியங்கள் தேவன் என்னுடைய ஆவியில வெளிப்படுத்தினார். 1, அரபு கண்ட்ரி will face the disaster because of prostitution. அரபு நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். காரணம், அந்த நாடுகளிலே நிறைந்திருக்கும் விபச்சாரங்களினால். 2, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், தொழில்நுட்பம் ஸ்தம்பிக்கும். வானத்தின் சத்துவங்கள் என்பது சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ்ஷிப்ஸ், ஸ்பேஸ் ஷட்டில்ஸ், இப்படிப்பட்ட மேன்மேட் திங்ஸ். அது முழுவதும் அழியும் நேரம், அழிந்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். சேட்டலைட் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தொழில்நுட்பம் என்பதே கிடையாது. 3, வானத்திலிருந்து ஒரு கரம் வந்து ஒரு அக்கினி எரியும் ஒரு அங்கியை இந்த உலகத்தில் விட்டு செல்வதை காட்டினார். இந்த காட்சிகள் நேற்று முன்தினம் ஜெபத்துல ஆவியானவர் எனக்கு காட்டின காட்சி. ஒரு நேச்சுரலான கரம்
வானத்திலிருந்து வெளிப்பட்டது. அது மேகங்களை கிழித்து கொண்டு வெளியே வந்து, மேக கூட்டங்களுக்கு வெளியே வந்து, இந்த பூமியின் மீது ஒரு அக்கினி எரியும் ஒரு ஆடையை விட்டு விட்டு சென்றது. அந்த ஆடை இந்த பூமியின் மீது நிலை நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆடையின் பயன் பிரயோஜனம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். அந்த ஆடை இதோ இந்த மனிதர்கள் மீது இறங்கும் அக்கினி. யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையான யுத்த வீரனாய் மாற வேண்டும் என்று மனதார தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆடையிலிருந்து புறப்படும் அக்கினி அவர்கள் மீது வந்திருக்கும். அதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு அடையாளம். 4, வரும் நாட்களில் தேவனுக்காக மரணத்தையும் சந்திக்க பயப்படாத ஒரு பெரும் திரளான கூட்டத்தை தெரிந்து கொள்வார். 5, கிறிஸ்தவர்களுடைய வேதனையின் நாட்கள் அதிகரிக்கும். 6, பல இடங்களில் போதகர்கள் இல்லாத சபைகள் உருவாகும். குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலும் இது அதிகமாய் காணப்படும். 7, தமிழ்நாட்டில் அரசாங்கம் கவிழ்க்கப்படும். நிலையில்லாத அரசாங்கம் உருவாகும். இது 2026 நடக்கும். 8, மழை பொழிந்தும் வறட்சி அதிகரிக்கும். 9, இதுவரை கண்டிராத அளவுக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக திரளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறுவார்கள். 10, துறைமுகங்கள் கடல் எல்லைகள் அழிவை சந்திக்கும். அழிவு என்ற போது 2 வகையான அழிவு உண்டு. ஒன்று யுத்தத்தினால், இன்னொன்று சுனாமி கடல் அலைகளினால், பெரும் வெள்ளத்தினால் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும். 11, இந்தியாவில் 2 அரசியல் தலைவர்கள் திடீர் மரணம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரிய அரசியல் தலைவர் மரணம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 12, இந்தியா 2026 ஆண்டு 2 போர்களை சந்திக்கும். இந்த 12 காரியங்களை தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் எனக்கு வெளிப்படுத்தி இந்த காரியங்கள் 2026 ஆண்டு நடக்கும் என்று விளம்பினார். வேதாகமம் ஆபக்கூக் 2 அதிகாரம் 3 சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. என் அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய திட்டங்கள். தேவன் இந்த உலகத்துல நம்மை கொண்டு நமக்கு எச்சரிக்க தேவன் செய்கிற காரியங்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை மாற்றவும் முடியாது. இந்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை எச்சரிக்க, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள. இந்த தீர்க்க தரிசனங்களுக்காக சபைகள், குழுக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய இந்த உலகத்துல நிச்சயமாய் தேவனுடைய தேவத்துவங்களை அசட்டை செய்கிற, கேலி கிண்டல் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் அதற்கான பலனை அடைவார்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில, நம் வாழும் சமுதாயத்துல, இந்த உலகத்துல நிறைவேறும். அதற்காக நாம் ஜெபிப்போம். அந்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் பொழுது சொன்னவர் தேவ ஆவியானவர் என்பதை உறுதி செய்வோம். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபத்துல நாம் தரித்திருந்து தேவனுடைய நன்மைகளை 2026 ஆண்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த காணொளியை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணொளியின் எச்சரிக்கையை உங்களுடைய சபைகளுக்கு, உங்களுடைய போதகர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைத்து ஜெபத்துல இந்த காரியங்களை நினைவு கூறுங்க. நிச்சயமாய் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திலிருந்து தேவன் வெளிப்படுகிற காரியத்தை, வெளிப்படுத்தின காரியத்தை நாம் அசட்டையா எண்ணாதபடிக்கு தேவ பயத்தோட இந்த காரியத்தை நாம் அணுகுவோம். நிச்சயம் தேவன் நன்மை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.